கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றன. அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலைத்தான் பார்க்கிறோம். மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார். அதோடு முடிஞ்சிடும். இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. சர்வசாதாரணமாக கொலை நடக்குது. கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுறது மாதிரி மனித உயிர்களை ரவுடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியில் தான் பார்க்கப்படுது. இது திராவிட மாடலா தினம் ஒரு கொலை மாடலா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் சிபிஐ விசாரணை நிச்சயம் தேவை. ஏனென்றால் தனது கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கொலை செய்யப்பட்டார். அதற்கு இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நேற்று முன்தினம் அதிமுகவை சார்ந்தவர், அதற்கப்புறம் விசிகாவை சார்ந்தவர், இன்று பாமகவை சார்ந்தவர் வெட்டின ஜிப்மரில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். ஆக அரசியல் கொலைகள் அதிகரித்திருக்கிறது. ஆக இது உடனே விசாரிக்கப்பட வேண்டும். முதல்வர் இனிமேலும் தூங்குவதில் அர்த்தமில்லை என்பது எனது கருத்து. கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டோம், இங்க என்னன்னு கேட்க மாட்டோம். உடனே செயலில் இறங்கினாலும் நான் மற்றவங்க அவங்களே சரண்டர் ஆயிட்டாங்களாம். இதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். இதுதான் கடைசி கொலையாக இருக்க வேண்டும் தமிழகத்தில் அரசியல் கொலை. 31 நாட்கள்ல 133 படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு. ஒரு அறியப்பட்ட எல்லாரும் தெரிஞ்ச ஒரு தலைவருங்கனால பழிச்சின்னு வெளியில் தெரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் இதுலேயே ஏற்கனவே மரக்காணத்தில் செத்த போது நீங்கள் எச்சரிக்கை இல்லை. திருப்பி இங்கே 50-60 பேர் 70 பேர் செத்த பிறகு தான் வெளியில் தெரியுது. ஆனால் அவர் சாகலைன்னா வித்துக்கிட்டு தானே இருந்திருப்பாங்க. செத்தவனை தான் வெளியில் தெரியுது. அப்போ அது வரைக்கும் அது மாதிரி இவர் இறந்த பிறகு தான் கொலை செய்யப்பட்டவர் தான் பழிச்சுன்னு தெரியுது. கணக்கு பார்த்தா 31 நாளில் 133 படுகொலை நடந்திருக்கு இவரோட சேர்த்து. கைதுன்னு திரும்ப திரும்ப சொல்லாத. கைதா சரணடைஞ்சாங்களா? முதல்ல சரணடைஞ்சாங்களா கைது செஞ்சாங்களா? உண்மையை சொல்லு. கைது செஞ்சாங்கன்னா எங்கே வச்சு கைது செஞ்சீங்க? எங்கே இருந்தாங்க? எங்கே போய் பிடிச்சி எங்கே கைது செஞ்சீங்க? அதுக்கான இதாக இருக்கா? சரணடைஞ்சாங்கன்னா இதுவரை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் கைது செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. குறிப்பாக தலித் இயக்கத்தை சார்ந்தவர்கள் சிறிய அளவிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், நம்முடைய ஆம்ஸ்டாங் போன்ற தலைவர்களாக இருந்தாலும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இது உணர்த்துகிறது. ஆகவே தமிழக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது, பின்னணி எது, திட்டமிடக்கூடிய கும்பல் யார், இதில் பங்கேற்ற கூலிப்படையினர் யார் என்பதெல்லாம் பிரிவில் ஆராய வேண்டும். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும்.